தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அமேசான்ல இருந்து ஒரு புதிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குது, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அமேசான்லேருந்து ரெண்டு ஜாப் புதுசாக ரெண்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் ஐடி ரோல்லையும், இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் ரோல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜாப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாபு, இன்னொன்று வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் விர்ச்சுவல் ஜாபாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஜாபே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, தமிழ்நாடு, சென்னையில் தான் உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ஜாபை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு போகலாம். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸை பொறுத்தளவுக்கு டிவைஸ் அசோசியேட் அப்படின்னு ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே அவங்க குவாலிட்டி சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் டெஸ்டிங் சப்போர்ட் ஃபார் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அமேசான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி அஷூரன்ஸ்க்காக தான் அவங்கள எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேரில் ஃபெமிலியாரிட்டி அண்ட் நாலேஜ் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கும் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபை பொறுத்தளவுக்கு எஸ்பிஎஸ் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா, தமிழ்நாடு, சென்னை விர்ச்சுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் நீங்கள் டைரெக்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு அவங்க உங்ககிட்ட என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு இதுக்கு டிகிரிலாம் தேவையில்லைங்க, 12th டிப்ளமோ இது இருந்துச்சுனாலே போதும். நல்லா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும், கஸ்டமர் சர்வீஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ கால்ஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபோன் மூலமாகவோ, இமெயில் மூலமாகவோ, சேட் மூலமாகவோ ரிப்ளை கொடுக்கணும். ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பொறுமையாக அவங்கள கைட் பண்ணி அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பொறுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், யார்கிட்டையும் பெருசாக கோவப்பட மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் கண்டிப்பாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு 24/7 என்விரான்மெண்ட் தாங்க. ஸோ உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கலாம், டே ஷிஃப்ட் இருக்கலாம், ரொட்டேஷ்னலாக 3 ஷிஃப்ட்டில் எந்த ஷிஃப்ட் வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொட்டேஷனலில் 2 கன்சிக்யூட்டிவ் டே ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு வாரத்தில் 5 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 2 நாள் வந்து நீங்கள் வீக் ஆஃப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதும், தமிழ் வாய்ஸில் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 மாதம் ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் அப்போது நீங்கள் எந்த அன்பிளான்டு லீவும் எடுக்க முடியாது, முன்னாடியே லீவ் கேட்டுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்க்டாப், லேப்டாப்பில் நல்ல ஃபெமிலியாரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் எந்த ஒரு நாய்ஸும் வரக்கூடாது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் மினிமம் ஒரு 20 MB ஸ்பீடில், ஏதாவது ஆக்ட், ஏர்டெல் ஃபைபர் இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு டேட்டா கனெக்ஷன் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 100 GB நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு பவர் பேக்கப்பும் இருக்கணும். ஏதாவது ஷட் டவுன் டைம்லேயும் ஒர்க் பண்ணுறதுக்காக இதை சொல்லுவாங்க. ஒரு சின்ன யூபிஎஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவே போதுமானது. இந்த ஜாப் பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த ஜாப்புக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் பேச, எழுத, படிக்க தெரிஞ்சிருக்கணும், தமிழ் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு பொறுமை இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஒருவேளை நீங்களும் சென்னை பேஸ்டாக இருக்கீங்க, அவங்க கேட்குற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குங்க.